ஈரான் இஸ்ரேல் மோதல் தீவிரம், ஏவுகணை தாக்குதலில் பலர் உயிரிழப்பு. மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில், ஈரான் நடத்தியதாக கூறப்படும் ஏவுகணை தாக்குதல்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவத்தினருக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த சம்பவம் சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு வட்டாரங்களில் பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. தாக்குதலில் உயிரிழப்பு. வெளியான தகவல்களின்படி, ஈரான் நடத்திய தாக்குதல்களில் இஸ்ரேலில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். அமெரிக்க இராணுவத்தினரில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பகுதியில் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளன. சம்பவம் குறித்து அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏவுகணையை தடுத்து அழித்த இஸ்ரேல் பாதுகாப்பு அமைப்பு. இதே நேரத்தில், மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் வானில் வேகமாக பாய்ந்த ஒரு ஈரான் ஏவுகணையை இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைப்புகள் வெற்றிகரமாக தடுத்து அழித்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த ஏவுகணை தாக்குதல் முயற்சியில் பாதுகாப்பு அமைப்புகள் உடனடியாக செயல்பட்டன. ஏவுகணை வானிலேயே அழிக்கப்பட்டது. இந்தச் சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து வரும் ஏவுகணை அச்சுறுத்தல். அதிகாரிகள் கூறுவதன்படி, ஈரானிலிருந்து இஸ்ரேல் நோக்கி பல ஏவுகணைகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேல் இராணுவமும் பாதுகாப்பு அமைப்புகளும் முழு எச்சரிக்கை நிலையில் உள்ளன. பொதுமக்கள் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். சர்வதேச கவலை. இந்த தாக்குதல் சம்பவம் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. மத்திய கிழக்கு பகுதியில் மேலும் மோதல்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அரசியல் மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில், இந்த மோதல் அடுத்த கட்டத்தில் எப்படி நகரும் என்பது குறித்து உலக நாடுகள் கவனமாக கண்காணித்து வருகின்றன.